விரும்பல. நீங்க திரு கிருஷ்ணசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு பேசினார். ஆமா, எப்ப பேசினாரு? தென் மாவட்டத்துல சீட்டு கேட்டு அவர் தஞ்சாவூர்ல போட்டியிட சொல்றாரு. அவர் எங்க போட்டிடுறாரு? எடப்பாடியில். ஏன் எடப்பாடியில போட்டிடுறாரு? எண்ணூர்ல போட்டியிட வேண்டியதானே. சொந்த தொகுதி. அது போலதான் எங்களுக்கு சொந்த தொகுதி இருக்காதா? கணிச்சு போட்டிடுங்களேன். ஒரே ஒரு தேர்தல், நான் சவால் விடுறேன், ஒரே ஒரு தேர்தல் கூட்டணி வைக்காம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் புதிய தமிழ்ச்சியோட ஒரு வாக்கு எடுத்துட்டு சேர்த்து எடுத்து காட்டுறது. கிருஷ்ணசாமியை விட திரு ஜான் பாண்டியன் அவர்களால் நம்மளால வாக்கு கன்சாலிடேட் பண்ணி கொடுக்க முடியும் என்டிஏ நம்புறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நாம போய் ஒரு ஷேர் கிடைச்சுன்னு போய் உட்காந்துருக்கிறது நாங்கள் சராசரி அரசியல்வாதிகள் இல்லைங்க. எங்களுக்கு ஷேர் வேணும். நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய பவரை ஷேர் பண்ணி கொடுக்கும், எங்களுடைய உழைப்பை ஷேர் பண்ணி கொடுக்கும். நீங்கள் எண்ணி 4 போராட்டம் பண்ணல, நாங்கள் 400 போராட்டம் பண்ணி வச்சுக்கிறோம் 5 வருஷத்துல. தூத்துக்குடி மாவட்டம் நாங்கள் கேட்கறது ஒரு தொகுதி, மீதி இருக்கக்கூடிய 5 தொகுதி யாருக்கு போடுவாங்க? நாங்கள் கூட்டணியில் இருந்தால் உங்களுக்கு தானே போடுவாங்க, உங்களுக்கு லாபம். இதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 5 இருந்து 10 தொகுதிகள் வரைக்கும் இருக்குது. ஒரு தொகுதி 2 தொகுதி நம்ம கொடுக்க கேட்கிறோம், மீதி தொகுதியெல்லாம் உங்களுக்கு தானே இலவச வாக்கு. கிருஷ்ணசாமி இல்லைன்னா எனக்கு என்ன, நான் வேற ஒருத்தர் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். தமிழ் கட்சி தலைவரோடு டாக்டர் ஐயாவோடு இன்னும் ஒரு தனிநபர்களை இணைச்சு ஒப்பிடுறதே நாங்கள் விரும்பல. நாங்கள் திமுக ட்ரை பண்ணிருக்கலாம். திமுகவிலிருந்து ஆட்சி மாற்றம் நிகழணும்னு தான் நாம ஒரு அலைன்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறோம். இல்லை, இப்போ நீங்கள் மறைமுகமாக திமுக தான் சப்போர்ட் பண்ண போறீங்க. இல்லை, திரு கிருஷ்ணசாமி அவர்கள் இங்கே ஏர்போர்ட்டில் செய்தியாளர் சந்திக்கும் போது எடப்பாடி பழனிசாமி நாங்கள் யாருன்னு காட்டுறோம் அப்படின்னு ஒரு பதத்தை பயன்படுத்துறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்த்து பேசிட்டு பார்க்கலன்றீங்க, எங்களுடைய வாக்கு சக்தியை நீங்க ஆய்வு பண்றீங்க. அதனால உங்களை ஆய்வு பண்ணி பார்க்குறோம். உங்களுடைய சக்தி என்னன்னு எங்களுக்கு சவுத்துல தெரியும். 5% இருந்து 10% தட்டுறதுக்கே தென் மாவட்டத்தில் தடுமாறக்கூடிய இடத்துல தான் இயக்கம் இருக்குது அதிமுக. ஸோ நீங்க எங்களுடைய உழைப்பையும் எங்களுடைய சக்தியையும் எங்களுடைய வாக்குகளையும் அறுவடை செஞ்சு நீங்க ராஜா வேஷம் போடுறதுக்கு எங்க மக்களுக்கு உழைச்சிட்டு நாங்களே ராஜாவாய்க்கிறோம். அப்போ நீங்க உங்க சைடுல நீங்க ஃபிளா வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி போட சொல்லக்கூடாது. நீங்க சொல்ற தேவேந்திர குல வேளாளர் சமூக கணக்கை இபிஎஸ் ஏன் போடலன்னு நினைக்கிறீங்க? இப்படி போடுங்க, அதுதாங்க தப்பு கணக்கு. இந்த சமூகத்தை எப்படியாவது அதிகார மையத்துக்குள்ள உள்ள விடக்கூடாது. நீங்கள் தேவர் சமூகத்தை சந்தோஷப்படுத்துறதுக்கு தேவேந்திர குல வேளாளர் சமூகம் அதிகாரம் இல்லாம காலகாலத்துக்கு உங்களுக்கு 1 சீட்டுக்கு 2 சீட்டுக்கு ஒட்டுமொத்த சக்தியை உங்களுக்கு கொண்டு கொட்டிட்டு ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம். வாங்க. கால் 9962557557. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு புதிய தமிழகம் கட்சியின் மாநில நிர்வாகி திரு சங்கர் குரு நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த முறை தனியாக களம் காண்றீங்க. கிட்டத்தட்ட ஒரு 60-70 தொகுதி வரைக்கும் போட்டியிட போறதா அவங்க தலைவர் சொல்லியிருக்காரு. முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட்டிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு. அவங்கள கூட்டணி சேர்த்துக்கலாம், முதல்ல அவங்க என்கிட்ட பேசவே இல்லைங்க, யாரோ ஒருத்தர் 3வது ஆளை மூட்டமாக பேசினாங்க, 10 தொகுதி கேட்டாங்க, அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் அவங்களுக்கு என்னங்க ஓட்டு இருக்கு? 33 இடத்துல போட்டிட்டு வெறும் 2 லட்சம் ஓட்டு வாங்குறாங்க. இதுதான் ஒரு கட்சியா? இது 10 இடம் கொடுக்க முடியுமா? 5 இடம் கொடுக்க முடியுமா? என்னங்க அது அப்படின்னு கேட்குறாரு. ஏன் இந்த முறை தனியாக போட்டி? ஒழுங்காக பேச்சுவார்த்தை நடத்தலையா? எங்கே சிக்கல்? இல்லை, பொதுவாகவே நம்ம கடந்த 2024 அவர் அதிமுகவோட தலைமையிலான கூட்டணியில் தான் நம்ம அங்கம் வகித்தோம். தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிட்டோம். தென்காசி நாடாளுமன்ற தொகுதி 6 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியிருந்தேன். அப்போ 6 சட்டமன்ற தொகுதியில் தான் நம்ம போட்டிட்டு இருக்கோம். 2024 6 சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்கிறோம். அதுதான் கணக்கு. புதிய தமிழகம் கட்சி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக போராடி கொண்டிருந்தாலும் கூட நாடார்களுக்கு இஸ்லாமியர்களுக்குன்னு நம்ம ஒவ்வொருத்தரோட பிரச்சனைகளுக்கும் நம்ம யாருன்னு பார்த்ததில்லை, பிரச்சனை தான் பார்த்துருக்குறோம். பாதிக்கப்படுறவங்க யாருனால பாதிப்பு ஏற்படுது அந்த அடிப்படையில் தான் பார்த்து போராடி இருக்கோம். இருந்தாலும் தேவேந்திர குல வேளாளர்களுடைய அரசியல் முகவரியாக புதிய தமிழகம் கட்சி மட்டும்தான் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 100லிருந்து 120 தொகுதிகளில் தேவேந்திர குல வேளாளர்கள் அடர்த்தியாக வாழ்கிறாங்க. சென்னையில் லட்சக்கணக்கான வாக்குகள் இருக்குது. தென் மாவட்டம் மட்டும் கிடையாது, சென்னை எல்லா மண்டலங்கள்லையுமே அடர்த்தியாக வாழக்கூடிய சமூகம். அப்போ அந்த சமூகத்திற்கான அரசியல் பிரதிநிதியாக நாம் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த சமூகத்தினுடைய அரசியல் அதிகார மையத்துக்குள்ள அந்த சமூகத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சிகளில் நம்ம ஈடுபட்டுருக்கோம். அதன் அடிப்படையில் நம்ம 1996 முதல் முறையாக தேர்தல் அரசியலில் போட்டியிட்டு தனித்து போட்டியிடுறோம், ஜெயிக்கிறோம். ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் ஜெயிக்கிறோம். ஸோ தேவேந்திர குல வேளாளர் சமூகம் தனித்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு வலுவான வாக்கு சக்தி கொண்ட சமூகம்ங்க. அப்படி இருக்கக்கூடிய சமூகத்தின் அரசியல் அடையாளமாக இருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சி ரொம்ப பெரிய 50 சீட்டு கொடுங்க 40 சீட்டு கொடுங்கலாம் நம்ம டார்கெயின் பண்ணலை. 15 ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இப்போ அதிமுக ரொம்ப வலுவிழந்து இருக்குதுங்க. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய வாக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க, தென் மாவட்டத்தில் அவங்களுடைய வாக்கு இவ்வளவு தான்.
அது நாடாளுமன்ற தேர்தல். ஆனா சட்டமன்ற தேர்தல் எடுங்க. தேர்தல் அவ்வளவுதான். இப்போ ஒன்றும் புதுசா சூப்பர்மேனாலாம் ஆயிட்டு வரல. இல்ல சார், நாடாளுமன்ற தேர்தலுடைய சூழ்நிலைகள் வேற. அவங்க வந்து பிரதமர் வேட்பாளர் அவங்களுக்கு இல்ல, தனிச்சு களம் காணாங்க. எடப்பாடி பழனிசாமி தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தான் தேர்தலை சந்திச்சாரு. திமுக ஒரு பெரிய கூட்டணி பலத்தோட பிரதமர் வேட்பாளர் முகத்தோட போட்டிக்கிட்டாங்க. போதா குறைக்கு மூன்றாவது அணியா அண்ணாமலை, அவங்களும் ஒரு வலிமையான ஒரு பிரதமர் முகத்தை முன்னிறுத்தி போட்டிக்கிட்டாங்க. அதனால முடிவுகள் அப்படி வந்திருக்கு. ஆனா 2021 எடுத்து பாருங்க, க்ளோஸ் ஃபைட்டா. இப்ப திமுக வலுவலந்து இருக்கா? வலுவோட தான் இருக்காங்க. விஜய் ரொம்ப பிரச்சனை, விஜய்க்கு ஓட்டே இருக்காதா? அது தெரியாது, நமக்கு ரிசல்ட் வந்தாலும் தெரியும். நான் என்ன சொல்றேன், தேர்தல் என்பது ஏற்கனவே ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக 20 கட்சிகளுக்கு மேல இணைத்து களம் காண்றாங்க. அப்படி என்ன நீங்க சூப்பர்மேனுங்க? நீங்களும் அதுக்கான வலுவோட இருக்கணும்ல. நீங்க ஒரு வலுவான கூட்டணி எதிர்கொள்ள வலுவான கூட்டணி அமைக்கணும்ல. நம்ம ஒன்றும் ரொம்ப அதிகப்படியா ஏதோ அவங்களுக்கு நாங்க எதுக்காக இந்த ஒப்பீடை வைக்கிறோம்னா, 2021 தேர்தலை நீங்க வந்து மையமா வச்சிருக்கீங்க. இப்ப 2024 ஏன் அந்த குற்றச்சாட்டு உங்கள்கிட்ட இல்ல? 2021 வாக்கு குறைவா வாங்கிட்டாங்க. 2021 வாக்கு குறைவா வாங்குறதுக்கான காரணமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். நாங்க இப்ப அட்வான்ஸா முழிச்சுக்கிட்டோம். இதே மாதிரி நேரம் கடந்து இழுத்தடிச்சு எங்களுடைய கோரிக்கைகளுக்கு வந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்காம நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்தை முன்னிறுத்தி ஒரு உத்தரவாதம் கேட்டோம். அது சம்பந்தமாக எதுவுமே கொடுக்காம நிறைய இழுத்தடிச்சதுக்கு அப்புறம் தான் கடைசி லாஸ்ட் மினிட்ல நாங்கள் வந்து நாளைக்கு அந்த வேட்புமனு தாக்கலுடைய இறுதி நாள்னா இன்னைக்கு தான் நாங்கள் வந்து அந்த தனிச்சுங்கிற அந்த ஊர்ஜிதமான முடிவை எடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களை இழுத்தடிச்சார். இல்ல, அவர் முறையா பேச்சுவார்த்தை நடத்தலங்கிறாரு. ஒரு மூணாவது மனுஷனை விட்டு தான் பேசுனாங்கன்றாரு. அவரை அவர் வீட்டில் நேரடியாக சந்திச்சு பேசியாச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, எஸ்பி வேலுமணி யாருங்க? ஒரு ஆத்தரைஸ்டான அந்த கட்சியுடைய அமைப்பு செயலாளர் நேரடியாக தலைவர் வீட்டுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் பேசினாங்க. வேற என்ன பேச்சுவார்த்தை நடத்தணும்? இல்ல அப்புறம் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிறவர் எப்படி பொது வெளியில போய் சொல்லுவாரு? பேச்சுவார்த்தை நடத்தலங்கிறாரு. அதான் போய் சொல்றாரு. நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து போட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கா பண்ண முடியும்? அவருக்கு அந்த ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு விரும்பல. நீங்க திரு கிருஷ்ணசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு பேசினாரு. ஆமா, எப்ப பேசினாரு? அதான் அவர் நேரடியா வீட்டுல சந்திச்சு பேசினாரு. இப்படிதாங்க நடக்கும் பொதுவாவே பேச்சுவார்த்தைங்கிறது. இப்படிதான் ஃபர்ஸ்ட் வந்து ஏற்கனவே புதுசா இன்னைக்குதான் அறிமுகமாகறவங்க இல்ல, ஏற்கனவே பல தேர்தல்களை ஒன்னா சந்திச்ச இயக்கங்களோடு இருக்கக்கூடியவங்க. அதனால ஒன்றும் இது ஒரு அப்பாண்டமான பொய்ங்க. அது ஏன் சொல்றாருன்னே தெரியலன்னு தான் தலைவரும் கன்ஃபியூஸ் பண்ணாரு. ஏன் இவ்வளவு பேசணும், உடன்பாடு ஏற்படலுங்கிறது வரைக்கும் ஓகே, பேசவே இல்லைங்கன்றது அவருடைய அதீதமான எப்படி சொல்றது, எல்லாரும் சொல்றாங்க இல்லையா கர்வம், அது போலதான் நம்ம நினைக்க தோணுது. நாம வந்து இப்ப நாம கொஞ்சம் அட்வான்ஸா இந்த தேர்தலை முடிச்சுக்கிட்டோம். போன தேர்தலை போல நாம் வந்து ஏன்னா கொஞ்சம் நெஞ்ச வாக்கு சக்தி உள்ள சமூகம் கிடையாது. தனிச்சு வெல்லக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கக்கூடிய நாம தென் மாவட்டத்துல சீட்டு கேட்டோம். அவர் தஞ்சாவூர்ல போட்டியிட சொல்றாரு. அவர் எங்க போட்டிடுறாரு? எடப்பாடியில. ஏன் எடப்பாடியில போட்டிடுறாரு? எண்ணூர்ல போட்டியிட வேண்டியதானே? சொந்த தொகுதி. அது போலதான் எங்களுக்கு சொந்த தொகுதி இருக்காதா? நாங்கள் என்ன சுவிட்சர்லாந்துல இருந்தும் ஜெர்மன்ல இருந்துமா குடியேறி வந்தோம்? எங்களுக்கு சொந்த தொகுதி இருக்காதா? சொந்த மக்கள் இருக்க மாட்டாங்களா? எங்களுடைய செல்வாக்குன்னு இருக்காதா? நாங்கள் வந்து 98, 99களில் தனியாக நாடாளுமன்ற தேர்தலை சிந்திச்சு 10க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதியில் லட்சக்கணக்கான வாக்குகளுக்கு மேலே வாங்கினோம். நீங்கள் வந்து ப்ரீவியஸ் ரெக்கார்டு எடுக்கணும்னா 96ல் தனியாக ஜெயிச்சோம், அதை பேசுங்க. அதுக்காக நாங்கள் உங்களோட ப்ரீவியஸ் ரெக்கார்டு எடுக்கிறோம். நீங்கள் 4 வருஷத்துக்கு முன்னால் 5 வருஷத்துக்கு முன்னால் சொல்கிறீங்க, நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது சொல்கிறோம். உங்களை காப்பாற்றி விட்டோம். கடந்த சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தலில் அதிமுகவை காப்பாற்றுறது புதிய தமிழ் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தான். ஆனா அவர் என்ன சொல்றாரு, 33 இடத்துல போட்டிக்கிட்டு வெறும் 2 லட்சத்துக்கு குறைவான வாக்குகளை வாங்கியிருக்காங்கன்னு. நாங்க அதுதான் சொல்றோம். நீங்க 2024 எங்க போயிருந்தீங்க? ஏன் உங்களுக்கு அந்த யோசனையே வரலன்னு கேக்குறேன். 2021 நடந்தது இல்ல, அது 2024 எப்படி அலைன்ஸ் ஃபார்ம் ஆச்சு? அந்த ஃபேக்ட் ஏத்துக்கிறீங்களா? 21 நீங்க வாங்கின வாக்குகள் அது வந்து இருக்கக்கூடிய ரெக்கார்டுங்க. நாங்க போட்டிக்கிட்டோம், ரொம்ப குறைவான நாட்கள் இருந்தது. நாங்க கேண்டிடேட்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கே எங்களுக்கு நேரம் இல்லை. ஏன்னா கடைசி வரைக்கும் எங்களுக்கு தனிச்சு நிக்கிறோம்னு தெரியாது. தேர்தலை பாய்காட் பண்ணக்கூடிய இயக்கம் நம்ம கிடையாது. ஏன்னா நாங்கள் தனிச்சு நிற்கிறது எங்களுக்கு புதுசும் கிடையாது. பல தேர்தல்களை தனிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு தேர்தலை கூட இது வரைக்கும் நாங்கள் பாய்காட் பண்ணது கிடையாது. அதனால நின்னோம். தனிச்சு நின்ன பொழுது இந்த சூழலை நான் சொல்றேன். இதற்கு காரணமும் இந்த இழுத்தடிப்புகளும் இந்த கழுத்தறுப்புகளும் தான். அப்ப திட்டமிட்டே இவர்களை பலகீனப்படுத்தணும், இவர்களுடைய பலத்தை நாம கிரகிச்சுக்கணும். சமூக தளத்துல சமூக பிரச்சனைகளை நேரடியாக களம் காண்றது புதிய தமிழ் கட்சி. தென் மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமியா போராடினார்? புதிய தமிழ் கட்சி தானே போராடிச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இன்று வரை 5 ஆண்டுகள் ஆச்சு. என்ன வந்து பிரச்சனைக்காக அவர் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க? எண்ணி விரல் விட்டு 5 போராட்டங்களை உங்களால சொல்ல முடியுமா? ஒரு எதிர்கட்சி என்ன செஞ்சிருக்கணும்? பிரதான எதிர்கட்சியாக தமிழகத்தில் களமாடியது புதிய தமிழ் கட்சி மட்டும்தான். இல்ல, ஒருவேளை அவர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இருக்கிற கட்சியே நமக்கு செல்வாக்கோட இருக்கு, இப்ப இவங்க வந்து நமக்கு ஒன்றும் பெரிய வேல்யூ ஆட் பண்ண போறது இல்லை அப்படின்னு கூட இந்த பேச்சுவார்த்தை நிராகரிச்சிருக்கலாம் இல்லையா? இப்படி இல்லப்பா. அது வந்து 26 முடிவுகள் இருக்குல்ல. இப்ப என்ன ரொம்ப நாள் இல்லை.
குறுகிய நாட்கள் தானே இருக்கு. 1996 தேவேந்திர குல வேளாளர் மக்கள் நம்ம அந்த எதிர்ப்பு நம்மளை என்ன செஞ்சிரும்னு ஜெயலலிதா அம்மையார் நினைச்சாங்க. ஆட்சி மாறிச்சுல, அதெல்லாம் மாத்திடுவாங்க. தேவேந்திர குல வேளாளர் சமூகம் 120 தொகுதிகளில் முடிவுகளை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த சமூகம்ங்க. நீங்க சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறீங்க, வலு இல்லைங்கிற தர்க்கம் செய்யக்கூடிய நிலைமையில நீங்க இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் நாங்கள் 6 பிரிவுகளா இருக்கிறோம், 8 பிரிவுகளா இருக்கிறோம், வலு இருக்குது, வலு இல்லை. உங்ககிட்ட என்ன வலு இருக்கு? என்ன உங்ககிட்ட ஆதாரம் இருக்கு? அவரு ஒரு பெரும்பான்மை சமூகத்தை ரெப்ரசென்ட் பண்றாரு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அன்னைக்கு அவர் வந்து ஒரே ஒரு சமூகங்கள் ஒரு முக்கியமான இடங்கள்ல இருக்காங்க, முக்கியமான இடத்த அவர் அந்த இடத்துல அவர் நிக்கிறாரு இல்ல. அப்படி கிடையாது. அவங்க கிட்ட வேற ஒரு பவர் இருக்கு, அந்த ஒரு பவரை மட்டும் வச்சு நிக்கிறாங்க, அந்த பவருக்கு ஆப்ட் ஆகிறவங்களை வச்சு நிக்கிறாங்க. அந்த அவரு ரெப்ரசென்ட் பண்ற அந்த பெரும்பான்மை சமூகம், அப்கோர்ஸ் அவர் தன்னை கேஸ்ட் நியூட்ரல் லீடரா தான் பாக்குறாரு. ஆனா அந்த மக்கள் தன்னுடைய ஆளா அவரை பாக்குறாங்க. அந்த கிட்டத்தட்ட ஒரு அந்த நாமக்கல் ஆரம்பிச்சு நீலகிரி பெல்ட்ல அவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ரொம்ப சரியா சொல்றீங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல 30 சீட் 40 சீட் வாங்கினா எதிர்க்கட்சி, ஆட்சியை பத்தி அவருக்கு கவலை இல்லை. அவர் திமுகவோட அண்டர் டீல் வச்சுக்கிட்டு, திமுகவுக்கு ஆட்சி உங்களுக்கு, கட்சி எனக்கு அப்படிங்கிறத போல டீல் போட்டு வேற சக்திகளை எதிர்கொள்றதுக்கு நாம பிரிஞ்சிருந்தோம்னா வேற யாராவது புந்துருவாங்கன்னு டீல் ஓட்டிட்டாங்க போல. அவ்வளவு கடுமையான விமர்சனத்தை வைக்கிற அமமுகவை உள்ள கொண்டு வந்திருக்காரு. ஆட்சிக்கு வேணாம் ஐயா அதெல்லாம் பண்ண போறாரு. ஓகே, இப்ப ஜி.கே. வாசன் இருக்கிறாங்க, புதிய தமிழகம் கட்சி தனிச்சாவது போட்டிட்டு இருக்கு. எந்த இயக்கங்கள் தனிச்சு போட்டி இருக்கு? சரி, அப்படி அவ்வளவு வலுவான பெரிய சூப்பர்மேனு ஏன் தனிச்சு போட்டிடுங்களேன்? ஒரே ஒரு தேர்தல், நான் சவால் விடுறேன், ஒரே ஒரு தேர்தல் கூட்டணி வைக்காம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர், புதிய தமிழ் கட்சியோட ஒரு வாக்கு சேர்த்து எடுத்து காட்டட்டுமே. அப்படிலாம் இல்லைங்க. இங்க வந்து விரும்பியோ விரும்பாமலோ இங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, இங்க ஒரு அரசியல் தேர்தல் கூட்டணி இருக்குது, அந்த பவர் ஷேர் பண்றதுக்கு. நாம ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்கறது சோசியல் ரெப்ரசன்டேஷனுங்க. அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவருக்கு ஆழமான அரசியல் புரிதல் இல்லை, அகலமா பாக்குறாரு. அவர் என்னன்னா பண்ணையார் மனநிலையில பாக்குறாரு, பண்ணையார்த்தனமா பாக்குறாரு. இல்ல, ஒருவேளை தென் மாவட்டங்கள் இப்ப நமக்கு அமமுக நம்ம கூட பலம் சேர்க்கிறாங்க, பாஜக பலம் சேர்க்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல திரு கிருஷ்ணசாமி நமக்கு ஒன்றும் பெருசா அந்த தொகுதியில வேல்யூ ஆட் பண்ண மாட்டாரு, இவங்களை வச்சே நம்ம அந்த சோசியல் இன்ஜினியரிங் கன்சாலிடேட் பண்ணிக்கலாம்னு அவருக்கு ஒரு கணக்கு இருக்கும்ல. அவர் ஒரு கணக்கு போட்டிருக்கலாங்க, தப்பு கணக்காகவும் இருக்கலாம்ல. அவர் ரொம்ப சரியான கணக்கு போடுறவரே கிடையாதுல்ல. இப்ப தென் மாவட்டத்துல ஓபிஎஸ் இருந்தாங்க, சசிகலா இருந்தாங்க, ஏன் அவங்களை விட்டு வெளில போனாரு? தினகரன் உள்ள வந்துட்டாரு, அதை பேலன்ஸ் பண்றதுக்கு. யாரு? தினகரன் உள்ள வந்துட்டாரு. அப்படி இல்லைங்க. அதாவது 4 பேர் போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்துட்டாருன்னு கணக்கு சொல்லக்கூடாது, 4 பேர் போயிட்டாங்கன்னு சேர்க்கணும். நீங்க வந்து தேமுதிக இன்னைக்கு தொகுதிக்கு ஒரு பர்டிகுலர் ஓட்டு வச்சிருக்காங்க, அவங்கள உங்களால தக்க வச்சுக்க முடியல. திமுக ஆளுங்கட்சி அகாமடேட் பண்ணக்கூடியவங்கள எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்களால அகாமடேட் பண்ண முடியலன்னா அது தலக்கணும், கர்வம். அது எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குல்ல, அந்த விலையை அவர் கொடுத்து தான் ஆகணும். அது 2026 தேர்தல் முடிவுகள் இருக்குங்க. எங்களுக்கு ஒன்றும் தேர்தலை எதிர்த்து புதுசா சந்திக்கல. நாங்க ஜான் பாண்டியன் அவர்களை வேணும்னு நினைக்கிறாரு, கூட்டணிக்குள்ள அகாமடேட் அந்த கான்செப்டுக்குள்ளே போல இல்ல. நீங்க அதுதான் கான்செப்ட். அவர் வேணும்னு நினைக்கிறாரு, அவரை வச்சுக்கிறாரு, அவருக்கு ஒரு தொகுதியும் கொடுக்கப்படுது, அவர் வேட்பாளர் அறிவிக்கிறார். அந்த இடத்துல திரு கிருஷ்ணசாமி அவர்கள் வேணாம்னு ஒரு முடிவு பண்றாரு இல்ல. அவர் இவங்க சிம்பிள்ல நிக்கல. கரெக்ட். ஆனா அவங்க கூட்டணியில தானங்க இருக்காரு. அவங்க கூட்டணி வேறங்க. அதாவது உள்வாடகை விடுவாங்கல்ல. அவங்க அது ஓகே, அது உள்வாடகை விடுவாங்கல்ல. அது அவங்க இன்டர்பிரேஷன். நோ இன்டர்பிரேஷன் இல்ல. அது அவங்க யதார்த்தம். அவர் இவரை நம்பலன்னு தான் அர்த்தம். அது இல்ல. அவர் என்னன்னா கிருஷ்ணசாமியை விட திரு ஜான் பாண்டியன் அவர்களால நம்மளால வாக்கு கன்சாலிடேட் பண்ணி கொடுக்க முடியும் என்டிஏ நம்புறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் சின்ன சின்ன விஷயங்கள்ல நாங்க தலைப்படுறது இல்ல. நாங்கள் வந்து ஒரு பெரும் சமூகத்துல 60 இருந்து 70 லட்சம் வாக்குகளை ஒவ்வொரு தேர்தலும் செலுத்தக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனையை பேசுறோம். நாங்க வந்து ஒரு சின்ன பிரச்சனை தலையிட இல்ல. அவங்க என்னன்னா, நீங்க மட்டும் அந்த சமூகத்துக்கான பிரதிநிதிகள் இல்ல, உங்களால முடியாததை நான் வேற ரூட்லயே அதை நான் எடுத்துருவேன் அப்படின்ற கணக்கு தானே அது. நீங்க என்ன 2 லட்சமா, அதை நான் இங்க எடுத்துட்டு போறேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்கிறதான இபிஎஸோட கணக்கா இருக்கு. அது அவரோட அதுதான் அது தப்பு கணக்குன்னு கூடியவர்களை புரியுங்க. இன்னைக்கு வந்து அண்மையில தென் மாவட்ட படுகொலைகள் ஆயிருக்கு, மாஞ்சோலை பிரச்சனை இருக்குது, இரட்டை கொலை முறை தொடங்கி கடந்த 30 ஆண்டுகளாக புதிய தமிழ் கட்சி களத்துல நிக்கிறதுக்கும் இன்னொரு இயக்கத்தை நீங்க சமனோட ஒப்பிடவே முடியாது. தென் மாவட்ட பிரச்சனைகள்னா அது புதிய தமிழ் கட்சி தான் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் கொடுக்கும், கடைசி வரைக்கும் உறுதியா நிற்கும். படுகொலை நடந்தா இவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லும், அது கஞ்சா புயல் நடந்துச்சுன்னு கம்பி கட்டாது. வெட்டி கொண்டாருனா குமார்னு சொல்லும், RSS வந்து இங்க கொண்டுட்டு போயிடுச்சுன்னு சொல்லாது. யார் குற்றவாளி இவர் தான் அப்படின்னு அடையாளம் காட்டும், அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை கொடுக்கும், பனி மழை புயல் எதையும் பார்க்காம போராடும். எல்லாம் செய்யக்கூடிய இயக்கம் சமூக தளத்தில் திமுக அதிமுக போல எந்த இயக்கமும் செய்யாத பல அரிய பெரிய சாதனைகளை செஞ்சது புதிய தமிழ் கட்சி. அதனால புதிய தமிழ் கட்சியோட ஒப்பிடுவதற்கு இன்னொரு இயக்கம் இருக்காதுங்க. தேர்தல் அரசியலில் நாங்கள் பலம் கூடிவிடக்கூடாது, எங்களுடைய பார்கெனிங் பவர் இன்க்ரீஸ் ஆயிடக்கூடாது. ஸோ தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை ஒரு குறிப்பிட்ட 1-2க்குள்ளேயே சுருக்கி வச்சுக்கணுங்கிற அந்த பண்ணையார் மனநிலையை நாங்கள் ஏற்கனவே சிலர் எவ்வளவுதான் கேட்டீங்க, அவர் எவ்வளவுதான் தரேன்னாரு. சரி, நாங்க வந்து 15ல இருந்து ஆரம்பிச்சோம்,
அவங்க வலுவில்லாமல் இருக்கிறாங்க. ஸோ வலுவாக இருக்கணும்னா நாங்கள் சவுத் ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 3500 கிராமங்களுக்கு நேரடியாக தலைவர் விசிட் பண்ணியிருக்கிறாரு. கட்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். நிறைய வேலைகள் செஞ்சு வச்சிருக்கிறோம். அத்தனை பிரச்சனைக்கும் தலையிட்டு போராடி வச்சிருக்கிறோம். மாநாடு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காய்ச்சிருக்கோம், லட்சக்கணக்கான மக்களை திரட்டி. ஸோ இவ்வளவு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல நாம நம்மளுடைய சக்தியையும் அவங்களுடைய சக்தியையும் இணைச்சு ஒரு பெரிய சக்தியமாகி திமுகவுக்கு மாற்றா ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்ம நினைக்கிறோம். அவங்க 7 ஃபர்ஸ்ட் 12 அப்புறம் 7 6 அப்புறம் 5 இதெல்லாம் நடந்தது. எவ்வளவுதான் ஃபைனலா சொன்னாங்க? அது 5ங்கிற வரைக்கும் நடந்தது. 5ங்கிற வரைக்கும் நடந்தது. நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சவுத்துல அவங்க வந்து அந்த சீட் ஷேர் பண்றதுக்கான மனநிலையில அவங்க இல்லை. எங்கேயோ தஞ்சாவூர்ல 2011 அதிமுக ஸ்வீப் பண்ணுச்சு. அப்பவே ஒரு தொகுதியில ஜெயிக்கல அதிமுக அந்த வருஷத்திலேயே. அந்த தொகுதியை கொடுத்து அங்க போய் நில்லுங்க, நாம போய் ஒரு ஷேர் கிடைச்சுன்னு போய் உட்காந்துருக்கிறது. நாங்க சராசரி அரசியல்வாதிகள் இல்லைங்க, எங்களுக்கு ஷேர் வேணும். நாங்க உங்களுக்கு எங்களுடைய பவரை ஷேர் பண்ணி கொடுக்குறோம், எங்களுடைய உழைப்பை ஷேர் பண்ணி கொடுக்குறோம். நீங்க எண்ணி 4 போராட்டம் பண்ணல, நாங்க 400 போராட்டம் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த 5 வருஷத்துல மக்களை அணிதிரட்டி வச்சிருக்கிறோம். இந்த ஒட்டுமொத்த சக்தியையும் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாங்க கேட்கறது ஒரு தொகுதி, மீதி இருக்கக்கூடிய 5 தொகுதி யாருக்கு போடுவாங்க? நாங்க கூட்டணியில இருந்தா உங்களுக்கு தானே போடுவாங்க, உங்களுக்கு லாபம். இதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 5ல இருந்து 10 தொகுதிகள் வரைக்கும் இருக்குது. ஒரு தொகுதி 2 தொகுதி நம்ம கேட்கிறோம், மீதி தொகுதியெல்லாம் உங்களுக்கு தானே இலவச வாக்கு. நாங்க எங்க சக்தியை பகிர்ந்து கொடுக்க தயாரா இருக்கிறோம், பிரச்சாரம் பண்ணி கொடுக்க தயார். அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படி ஓட்ட கூட்டணி கட்சிகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, ஓகே. அந்த டிரான்ஸ்ஃபரை நான் கிருஷ்ணசாமிலனா எனக்கு என்ன, நான் வேற ஒருத்தர் வச்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒரு தப்பு கணக்கை பத்தி திரும்ப நம்ம பேச வேண்டாம். அது தப்பு கணக்குங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப நாட்கள் முடிவுகள் வந்தாலே தெரியும். என்னுடைய 2 தலைவர்கள் அந்த அங்க போராடிட்டு இருக்கிற 2 தலைவர்கள் முக்கியமான, நீங்க சொல்ற மாதிரி ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கிற வாக்கு வங்கி 2 தலைவர்கள் இருக்கும்போது ஒருத்தர் வேணும் ஒருத்தர் வேணாம் அப்படின்னு ஈவன் அந்த பாஜக தரப்புல இருந்தும் தேவேந்திர பட்டேல் வெளியேற்றத்துக்கு பாஜக கொடுத்த வாக்குறுதி, அதுக்கான போராட்டங்கள் எல்லாம், அதுக்கு அந்த கிரெடிட் 2 தலைவர்கள் ஷேர் பண்ணி எல்லாமே ஒரே மேடையில உட்கார்ந்தது. இப்படி ஏகப்பட்ட காட்சிகள் நம்ம பார்த்துருக்கோம். பாருங்க, புதிய தமிழகம் கட்சி தலைவரோடு டாக்டர் ஐயாவோடு இன்னும் ஒரு தனிநபர்களை இணைச்சு ஒப்பிடுறதே நாங்க விரும்பலைங்க. நாங்கள் சமகாலத்தில் நீங்க எல்லாரும் பொது வெளியில இருக்கிறோம், நீங்க எடுத்து செக் பண்ணி பாத்துக்கலாம் யார் என்ன போராடி நாங்க. அதனால அந்த ஒப்பிடையே நான் இதை தவிர்க்கிறேன். ஆக்சுவலா அதை நான் பேச விரும்பல, தவிர்க்கிறேன். அதுக்கான காரணம் நிறைய இருக்குது. இப்போ நேத்து இந்த முடிவு நாங்கள் தனிச்சு போட்டியிடணும்னு அறிவிச்சு வந்த உடனே தென் மாவட்டங்கள்ல மக்கள் கூடி போராட்டம் பண்றாங்க. சரியான முடிவு எடுத்திருக்காங்கன்னு ஒரு பக்கம் கொண்டாடுறாங்க. அதிமுகவை கண்டிச்சு இன்னைக்கு கூட திருச்சியில தேவேந்திர உலக வேளாளர்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இந்த மாதிரி அதிமுக புறக்கணிச்சு. அதனால மக்கள் புறம் நின்று நாங்கள் மக்களோடு நின்று மக்கள் புறம் நின்று பேசுறோம். அதனால மக்கள் நாங்கள் எடுத்த தனிச்சு நிக்கிறோங்கிற முடிவை வரவேற்கிறாங்க. நீங்க அப்படி போய் 2 சைடு உங்களுக்கு நம்ம ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறோம்னா இந்த பேச்சுவார்த்தையுடைய திசை வழி எதுவரை போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே உங்களால கணிக்க முடியும். அரசியல்வாதிகளை முன்கூட்டியே கணிச்சிருவாங்க, இந்த கூட்டி நம்ம சேருவோமா சேர மாட்டோம். திமுக ட்ரை பண்ணிருக்கலாமே நீங்க. இல்லைங்க, நாங்க பாருங்க, திமுகவிலிருந்து ஆட்சி மாற்றம் நிகழணும்னு தான் நாம ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறோம். புரியுதுங்களா? இப்ப நீங்க மறைமுகமா திமுக தான் சப்போர்ட் பண்ண போறீங்க அப்படிலாம் கிடையாது. வாக்கு பிரிக்க போறீங்க. வாக்கு பிரிச்சு அந்த வாக்கு யாருக்கு, நீங்க கூட்டணியில இருந்தீங்க அந்த வாக்கு அதிமுகவுக்கு போகும். இப்ப கூட்டணியில இல்ல நீங்க, அப்போ உங்களுக்கு எங்களுக்கு வரும், உங்களுக்கு போகும், அதிமுகவுக்கு போகும், திமுகவுக்கு போகும். எல்லாருக்கும் ஓட்டு ஸ்பிளிட் ஆகும்போது அதிமுகவுக்கு கன்சாலிடேட் ஆக வேண்டிய வாக்கை நீங்க பிரிக்கிறீங்க. அப்ப யாருக்கு வெற்றி யாரும் இல்ல பாருங்க. அப்ப நீங்க இபிஎஸ் பழி வாங்கணும். இதை ரெண்டா பார்க்கலாம். ஓட்டு ஸ்பிளிட் ஆகுமானா ஆகும், சரியா? அது யாருக்கான அச்சம், அது யாரை சரி செஞ்சிருக்கணும்னா நீங்க அதை ஏபிஎஸ் தரப்புல கேட்கணும். நாங்க ஓட்டு பிரிக்கிறதுக்கு நிக்கல, ஓட்டை சேர்க்கறதுக்கு நிக்கிறோம். எங்களோட ஓட்டை நீங்க யாருக்கோ போட வேண்டாம், எங்களுக்கே போடுங்க. நாங்கள் தனிச்சு நின்று ஜெயிச்சிருக்கிறோம்ல, நாங்கள் தனிச்சு நின்று ஜெயிச்சிருக்கிறோம். சும்மா 20,000 15,000 ஓட்டு இல்லைங்க, 50,000 60,000 70,000 75,000 வாக்குகள் வரைக்கும் விளாத்தி. கரெக்ட். ஆனா இப்ப நீங்க வெற்றி பெறது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது நமக்கு தேர்தல் முடிவுகள் தான் நமக்கு தெரியும். ஆனா நீங்க மறைமுகமா திமுக தானே இப்ப சப்போர்ட் பண்றீங்க. எப்படி சப்போர்ட் பண்றதாகும்? ஓட்டை உடைக்கிறீங்க. அப்போ சசிகலா ராமதாஸ் எல்லாம் அந்த மாதிரி அவங்க மேல இருக்கிற விமர்சனம் அதுதான். இங்க பாருங்க, அது விமர்சனம், அவ்வளவுதான். அது விமர்சனம். ஒவ்வொரு கட்சியும் இன்னொருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க கூட்டணி வச்சுட்டு போயிருவோமே. அவங்களுக்கு மறைமுகமா ஏன் சப்போர்ட் பண்ணணும்? நேரடியாவே சப்போர்ட் பண்ணி வச்சுட்டு இவங்க கொடுக்குற சீட்டை அவங்கள்ட்ட வாங்கி நின்றுட்டு போயிடலாமே. எங்களுக்கு அது வரலங்க நோக்கம். நீங்கள் என்ன நீங்க யாருன்னு கேட்குறீங்க, நான் யாருன்னு சொல்லணும், சொல்றோங்கிறோம். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். நாங்க 5 முனை 6 முனை போட்டியா இருக்குது. பல இடங்களில் எங்களுக்கு வெல்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. திரு கிருஷ்ணசாமி அவர்கள் இங்க ஏர்போர்ட்ல செய்தியாளரை சந்திக்கும் போது எடப்பாடி பழனிசாமியை நாங்க யாருன்னு காட்டுறோம் அப்படின்னு ஒரு பதத்தை பயன்படுத்துறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்?
அப்படின்னா எங்களுடைய சக்தி என்னன்னு காமிக்கிறோம்னு அர்த்தம். நீங்க வந்து ஒரு பார்த்து பேசிட்டு பார்க்கலன்றீங்க, எங்களுடைய வாக்கு சக்தியை நீங்க வந்து ஆய்வு பண்றீங்க, அதனால உங்களை ஆய்வு பண்ணி பாக்குறோம். உங்களுடைய சக்தி என்னன்னு எங்களுக்கு சவுத்துல தெரியும். 5% இருந்து 10% தட்டுறதுக்கே தென் மாவட்டத்துல தடுமாறக்கூடிய இடத்துலதான் இயக்கம் இருக்குது அதிமுக. சோ நீங்க வந்து எங்களுடைய உழைப்பையும் எங்களுடைய சக்தியையும் எங்களுடைய வாக்குகளையும் அறுவடை செஞ்சு நீங்க ராஜா வேஷம் போடுறதுக்கு எங்க மக்களுக்கு உழைச்சிட்டு நாங்களே ராஜாவாய்க்கு போறோம். அவ்வளவுதான். எங்க மக்கள் அதிகாரத்தை கேட்கிறாங்க. நாங்க அதிகாரத்துக்கு போகணுங்கிறப்ப உனக்கு என்ன பிரச்சனை? படுகொலை நடந்தா நாங்க முதல் களத்துல போய் நிக்கிறோம், அதுக்கு மக்களுக்காக போராடுறோம், மக்களுடைய கண்ணீரில் பங்கெடுத்துக்கிறோம், கவலையில் பங்கெடுத்துக்கிறோம். மாஞ்சோலையில 30 வருஷமா இன்னும் மக்களை கீழே இறங்க விடாம நாங்க பாத்துக்கிறோம். இன்னும் ஒரு அறிக்கை. எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தானே நீங்க. மணிப்பூர்ல பிரச்சனை நடந்துச்சுன்னா, மங்கோலியால பிரச்சனை வந்துச்சுன்னா, ஈரான்ல பிரச்சனை வந்துச்சுன்னா, இஸ்ரேல்ல பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு துடிக்குது, கண்ணீர் வருது. திமுக அதிமுக ஒரே அளவு ஹோட்டல் இருந்துட்டு மாஞ்சோலை மக்களை கீழே இறங்குறீங்கல்ல, நீங்க காலி பண்ணுங்கிறீங்கல்ல. அப்ப அந்த மக்கள் இறங்கக்கூடாது. எங்களுக்கு ஓட்டு போட இடத்துல அவங்க கிடையாது. அந்த தொகுதியில நாங்க கண்டெஸ்ட் பண்ணல. பட் அந்த இடத்துல இருந்து மக்களை இறங்கக்கூடாது. நாங்க வைராக்கியம் காட்டுறோம்ல, எளிய மக்கள் பக்கம் நிக்கிறோம்ல நாங்க. ஸோ உங்களுக்கு நாங்க அந்த மக்களுக்காக போராடுவது, அந்த மக்களுக்காக கண்ணீர் ரத்தம் அத்தனையும் சிந்தி 30-40 ஆண்டுகளாக அந்த மக்களை தட்டி எழுப்பி அவர்களை அந்த அடிமை சங்கிலியை உடைத்து அவர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக களம் கண்டு எல்லாம் நாங்க செஞ்சு வைப்போம். தேர்தல் நேரத்துல மட்டும் 1 2 கொடுத்துட்டு ஒட்டுமொத்தமா பிடிங்கிட்டு போலான்னு பார்த்தா உனக்கு என்ன எனக்கு என்ன? இதானே தேர்தல். இப்போ இதே நீங்க 1 2 அந்த கேள்வி அந்த பார்வையில தான் கேள்வி. இதே ஒரு 4 சீட் 5 சீட் ஓகே பண்ணிருந்தாங்கன்னா இன்னைக்கு அங்கதானே இருந்திருப்பீங்க. அவங்க கையில இருக்குல்ல. நாங்க இப்ப அவரை வந்து எடப்பாடியில ரோடு சரியில்லைங்க, நீங்க வந்து ஒரு ஏதாவது எழும்பூர்ல வந்து நில்லுங்கன்னா நிப்பாரா? ஓகே, சென்னையில் தானே இருக்கு எல்லா தலைமைச் செயலகம் எல்லாம், இங்கதானே முதலமைச்சர் ஆபீஸ் செக்ரட்டரியேட் எல்லாம் இருக்கு. ஏன் எழும்பூர்ல நில்லுங்களேன்? எது தடுக்குது உங்களுக்கு? எடப்பாடி தொகுதியில போய் நிக்கிறீங்க. உங்களுக்கு உங்களுடைய ஹோம் டவுன் இருக்கு, உங்களுக்கு பரிச்சயமானது இருக்குது. எங்களுக்கு மட்டும் தஞ்சாவூர்ல திருவிடைமருதூர்ல போய் நிக்க சொன்ன எப்படி நிக்க முடியும்? இது என்ன இடம்? அப்ப இடப்பங்கீட்டுல தான் பிரச்சனையா? நம்பர்ஸை விட பாருங்க, தொகுதி பகுதி இது ரெண்டும் கிட்டத்தட்ட கேட்கிற அளவுக்கு கொடுக்க முடியாது, கொடுக்குற அளவுக்கு வாங்க முடியாது. நாங்க கேட்கிற அளவுக்கு கொடுக்க முடியல. நீங்க கொடுக்கறத வாங்க. இப்போ இபிஎஸ் அவர்கள் இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்திருக்கிறது, அவர் மேல இருக்கிற விமர்சனமே நிறைய கூட்டணிக்குள்ள முணுமுணுப்பு இருக்கிறதே முக்கியமான திமுக அமைச்சர்கள் இருக்கிற தொகுதி, திமுக எங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அதெல்லாம் கூட்டணிக்கு தள்ளி விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு இந்த முறை அவர் கிளியரான ஸ்ட்ராட்டஜியோட போறாரு. அதிமுகவை தனிப்பெருமையான ஆட்சி அமைக்கணும். அப்ப தனியா நில்லு. கூட்டணி பலம் வேணும்ல சார். தனியா எப்படி சார் தமிழகத்தில் ஆட்சி பாருங்க, ஏதாவது ஒண்ணுதாங்க கிடைக்கும். சரியா? இப்ப எல்லாருமே நாங்கள் அதிமுகவுக்கு வேலை செய்யறோம், எங்களுக்கு சீட்டும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம்னு சொன்னா கூட தான் நீங்க உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். எல்லா காலத்திலயுமே இன்னொருத்தவங்க ஜெயிச்சு வச்சிருப்பாங்க, நம்ம போய் எடுத்து வந்து ஈஸியா உட்காந்துக்கலாம் நினைக்க கூடாதுங்க. அது எல்லா காலத்திலும் நடக்காது. ஏதோ 4-5 வருஷத்துக்கு முன்னால நடந்துச்சுன்னா அது ஒரு லக்கு. அடுத்த தேர்தலையும் அப்படியே நடக்கணும்னா சரி. அப்போ நீங்க இபிஎஸ் மட்டும் இல்ல, திரு மோடி அவர்களுடைய உங்களுக்கு ஒரு நல்ல இணக்கம் இருக்கு, நெருக்கம் இருக்கு. இந்த பட்டியல் வெளியேற்றம் தொடர்பாக நிறைய முறை சந்திச்சு பேசியிருக்கு. அந்த ரூட்ல ட்ரை பண்ணிருக்கலாமே. பாஜக தரப்புல என்ன சொன்னாங்க? இது ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம். புதிய தமிழகம் கட்சி நேற்று உருவான கட்சி, 30 ஆண்டுகள் அரசியல் களத்தில் இருக்கு. எல்லாரு கூடயும் நட்பு இருக்குது. சில கொள்கை ரீதியாக பல ரீதியாக நட்பு முரண் எல்லாதும் இருக்கு. ஸோ கூட்டணியை அலைன் பண்ணக்கூடியவங்க செய்ய வேண்டிய வேலை இன்னும் அவங்களுக்குள்ளேயே. இப்போ பாஜகங்கிறீங்க, அதிமுகன்றீங்க, அண்ணாமலை பிரச்சனை கோயம்புத்தூர்ல முன்னாள் அமைச்சர்கள் வண்டியை கூட யாரும் விடுறதில்லை. மத்திய அமைச்சர் வண்டியவே பிளாக் பண்ணி நேற்றெல்லாம் சண்டை இல்லையா? இன்னும் அவங்களோட சண்டையே தீக்கிற அளவுக்கு இல்லையே. டைம் ஆயிடுச்சு பாருங்க. அப்போ நீங்க உங்க சைடுல நீங்க ஃப்ளா வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி குறை சொல்லக்கூடாது. அப்படி கிடையாது. இப்ப அவங்க சரியா இருந்தா அவங்களுக்குள்ளேயாவது இருக்கணும்ல கூட்டணி. நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த ரூட்ல இப்படி ட்ரை பண்ணி பாத்துக்கலான்னு, அங்கேயே 100 பிரச்சனை இருக்கேன்ற. அது அவங்க பிரச்சனை சார், அவங்க பாத்துப்பாங்க. நீங்க நாங்க பாக்கணும். நீங்க மோடி அவர்களோட திரு டாக்டர் அவர்களுக்கு ஒரு நல்ல இணக்கம் இருக்கு, நிறைய முறை சந்திச்சு பேசியிருக்காரு, அவருக்கும் இதோட மரியாதை எல்லாம் இருக்கு. அப்ப நீங்க டிடி தினகரன் ட்ரை பண்ணாருல, இப்ப அவர் சொல்றாரு அமித்ஷா தான் தொகுதி வாங்கி கொடுத்தாருன்னு செய்தியாளர்கிட்ட பேசுறாரு. நீங்களும் அமித்ஷாவை சந்திச்சு தொகுதி வாங்கிக்க வேண்டியதானே சார்? இங்க பாருங்க, நாம வந்து என்டிஏ நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ்னு ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. அதுல 2024 நம்ம ஒரு அணி அவங்க ஒரு அணின்னு பிரிகிறாங்க. சோ அப்ப என்டிஏல இருந்து வெளியே வந்துட்டீங்க, அதனால உங்களால திரும்ப போக முடியாதுன்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லைங்க, மீண்டும் ஒண்ணு சேர்றவங்க யார் இதை டிசைட் பண்ணணும், யார் முன்மொழியணும்? நட்பு சக்தி. இப்ப திமுக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, எல்லாரும் சேர்ந்து தானே பண்றாங்க. பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு பார்க்கல, எல்லாம் ஒரு அவங்க கட்டுடைய கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல. உங்ககிட்ட என்ன கட்டமைப்பு இருக்கு? நாங்க 2019 இல்லைங்க, நாங்க 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே இவங்க கிட்ட ஒரு ஃபிளா இருக்கு அப்படின்னு தலைவர் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை எல்லாரும் ஏன் தோத்தோம், என்னென்ன பிரச்சனைன்னு பார்ப்போம்னு தலைவர் வந்து எல்லாத்துக்கும் ஓப்பனா லெட்டர் எழுப்புறாரு. ஒரு இது இல்லை. நாங்க அவர் வந்து கைது பண்ணி வச்ச பொழுது நாங்க போய் பார்த்தோம் இல்லையா? நாங்க ஒரு போராட்டத்துல ஒரு கைது பண்றாங்க, நாங்க போய் பாக்குறோம். இந்த மாதிரியான ஒரு பாண்டிங் இருக்கணும்ல அலைன்ஸ்னா.
நீங்க வந்து என்ன தேர்தல் நேரத்துல உங்களுடைய ஆதரவு மட்டும் வேணும், உங்களுடைய சக்தி மட்டும் வேணுங்கிற உள்நோக்கத்தோட தீய எண்ணத்தோட வஞ்சகத்தோடயே டிராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நட்பு எப்படி கண்டினியூ ஆகும்? நீங்க ஒரு சக்தி ஆப்போசிட் இன்னொரு சக்தி இருக்குன்னா அவங்க கட்டுடையாம இருக்கும்னு நினைக்கிறாங்க. நீங்க அதே மாதிரி இருக்கணும்ல. இப்போ நீங்க எப்படியாவது அமித்ஷா என்னை முதலமைச்சர் ஆக்கிடுவாரு இப்போ நீங்க சொல்ற மாதிரி 2024 தேர்தல்ல 21 தேர்தலில் உங்க கூட வந்து பாமகவாகட்டும் 24 வெளில போயிட்டாங்க. ஆனாலும் 26ல திரும்ப பாமக உள்ள கொண்டு வந்து நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்குன்னு இருக்கிற சமூகம் கிட்டத்தட்ட ஒரு 60-70 தொகுதிகளில் அவங்க வெற்றியை டிசைட் பண்ற இடத்துல வாக்குகளை டிரான்ஸ்ஃபர் பண்ண இடத்துல இருக்கிற அவங்களும் உள்ள கொண்டு வர்றாரு. தென் மாவட்டங்களில் டிடிவி தினகரன் அவங்க சமூகம் அதை ஒட்டி டெல்டாவை பற்றி அங்கே ஒரு கணக்கு போடுறாரு. ஸோ 2 சமூக கணக்கு போடுறாரு. அது இல்லாமல் இவரோட சொந்த தொகுதி டெல்டா கொங்கு பகுதிகளில் இவரோட சமூக கணக்கு போடுறாரு. இப்படி அவரும் சோசியல் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணி அதே இடத்துல அதுதான் இந்த இடத்துல நீங்க சொல்ற தேவேந்திர குல வேளாளர் சமூக கணக்கை இபிஎஸ் ஏன் போடலன்னு நினைக்கிறீங்க? இப்படி போடுங்க. அதாவது டிடிவி தினகரன் இவங்களோட அதிமுக இருந்தவங்க, அன்புமணி சசிகலா அம்மையார் தனியா இருக்காங்க, ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு திமுக தேர்ந்துட்டார். ஸோ 10 பலவாரா பிரிஞ்ச ஒரு சக்தியை ஒருத்தரை வச்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறீங்க. அவருக்கு கணிசமான தொகுதி கொடுக்கும்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரிதான் அன்புமணி ராமதாஸ் தனியா இருக்கிறாங்க, ராமதாஸ் தனியா இருக்கிறாங்க. அவங்களால வச்சு ஒருத்தருக்கு தொகுதிகளை கொடுத்தா போதும்னு நினைக்கிறீங்க. இங்க மட்டும் உங்களோட கணக்கு ஏதாவது ஒருவேளை அதிமுக தலைவர்கள் அந்த தொகுதியில் நம்ம வலிமையா இருக்கோம், நம்ம 2ஆம் கட்ட தலைவர்களே வலிமையா இருக்கோம், நம்மளே போதும், கிருஷ்ணசாமி தேவையில்லை, நம்மளே கன்சல்டேட் பண்ணிக்கலாம். அதாவதுங்க யார் தேவையில்லைன்னு முடிவு எடுக்கிற அளவுக்கு நீங்க பெரிய இடத்துல இருக்கிறீங்கல்ல, உங்களுடைய முடிவு சரியா தப்பான்னு எலெக்ஷன் ரிசல்ட்ல தெரியும்ல. அது 2வது கணக்கு. பாமக அவங்க 2 சமூகத்தை ஒரு கன்சல்டேட் பண்றாரு. நாம பாருங்க, ஒரு சமூகத்தை வேணாம்னு நினைக்கிறாரு சார். அது அப்ப அவருக்கு ஒரு கணக்கு இருக்கும்ல சார். அதுதாங்க தப்பு கணக்கு. இந்த சமூகத்தை எப்படியாவது அதிகார மையத்துக்குள்ள உள்ள விடக்கூடாது. இப்ப அவங்கள பாருங்க, இப்போ மதுரை விமான நிலைய பிரச்சனை இருக்குது. மதுரை விமான நிலைய பிரச்சனையில தேவர் சமூகம் நம்ம மேல கோபமா இருக்குன்னு ஒரு பேப்பர் செய்தி தினமலர்ல வருது. அமைப்பு செயலாளர்ங்கிற பேர்ல வருது. கல்லுக்கு எதிராக போராடினால நாடார் சமூகம் கோபத்துல இருக்குது. ஸோ புரியுதுங்களா? இது திட்டமிட்டு இந்த சமூகத்தை அதிகார மையத்திற்கு வரவிடாமல் புறக்கணிக்கிறதுக்கான ஒரு ஹிடன் அஜெண்டா. ஆக்சுவலா தேவர் சமூகம் யார் மேல கோபத்துல இருக்கு? எங்களுக்கு அவங்களுக்கு நடக்கிறது என்ன? தினமா சண்டை போட்டுட்டு இருக்கோம். அது ஒரு பங்காளி சண்டைங்க. ஒரு இடத்துல இருக்கிறோம், ஒரு பிரச்சனைக்காக ஆரம்பிச்சது, அது எங்க முடியும் எப்ப முடியுங்கிறது நாங்க தொடர்ந்து சண்டை வருது, சமாதானமாகுது, சண்டை வருது, சமாதானம், அது வேற கதை. அரசியல் ரீதியாக நாங்கள் எத்தனை வருஷம் டிராவல் பண்ணிருந்தோம்ல. உச்சபட்சமா இருந்த 90ஸ்லயே கரெக்டா ஷேர் திமுகவில் 10 சீட்டு வாங்க முடிஞ்சது, அதிமுகவில் 2 சீட்டு 2 எம்எல்ஏ ஆக முடிஞ்சது. ஸோ எல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கோம்ல. நீங்க என்ன புது கணக்கு சொல்றீங்க தேவர் சமூகம் கோபமா இருக்குன்னு? உண்மையிலே தேவர் சமூகம் யார் மேல கோபமா இருக்கு? சங்கரன் கோயில கருப்பு கொடி ஆடினது யாரு? நாங்களா அவங்களா? எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற தேவர் சமூகம் தேவேந்திர குல வேளாளர் சமூகமா? தென் மாவட்டத்தில் தேனி, திண்டுக்கல், மதுரையில எல்லாம் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் அதிமுக ஓட்டே போட மாட்டாங்க 2011க்கு முன்னால வரைக்கும். நாங்க கூட்டணி வச்சதுக்கு பின்னாலதான் ஓட்டு அந்த மாதிரியான ஒரு சின்ன டிரான்ஸ்பர் நடந்தது. 2019ல வாக்களிச்சாங்க. அதிமுகங்கிறது மொத்தமா ஒரு சமூகத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இந்த சமூகத்துக்கு அந்த சமூகத்துக்கும் பிரச்சனை, அந்த சமூகத்தை தூக்கி சுமக்கிறாங்க, இந்த சமூகத்துக்கு ஓட்டு போடக்கூடாது. ஸோ இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு. இதை எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி எல்லா தளங்கள்லையும் இந்த சமத்துவத்தை கொண்டு வரதுக்கு அரசியலையும் ஒரு டூலா நாங்கள் பயன்படுத்துற அளவுக்கு சோசியல் சயின்டிஃபிக்கலா நாங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணோம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க தயாரா இல்லை, அதை சரி பண்றதுக்கு நீங்க தயாரா இல்லை. உங்களுக்கு உங்ககிட்ட அவங்க கட்சியை கேட்குறாங்க, கட்சியை கொடுத்துட்டா அவங்க கூல் ஆகிட போறாங்க. அவங்கள கூல் பண்றதுக்கு நாங்களா பள்ளிக்கிட்டா? நீங்கள் தேவர் சமூகத்தை சந்தோஷப்படுத்துறதுக்கு தேவேந்திர குல வேளாளர் சமூகம் அதிகாரம் இல்லாம காலகாலத்துக்கு உங்களுக்கு 1 சீட்டுக்கு 2 சீட்டுக்கு ஒட்டுமொத்த சக்தியும் உங்களுக்கு கொண்டு வந்து கொட்டிட்டு இருக்கணுமா? அப்படி எதிர்பார்த்தா அந்த வஞ்சகத்தை நாங்க இப்படி தோலுரிக்கணும்ல. உங்க பண்ணையார் மனநிலையை நாங்க இது பண்ணணும்ல, சரி பண்ணணும்ல. அப்படி இல்லைன்னு புரிய வைக்கணும்ல. 30 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு வாய்ப்பு வந்தது. அதிகார மையத்தோடு கொடியங்குளத்தை தாக்குனாங்க. ஒரே சமூகம், ஒரே கோபம், ஒரே தேர்தல், ஆட்சி மாற்றம். அது மாதிரி 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு சமூக தளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த மக்களை தட்டி எழுப்பியிருக்கிறோம் இல்லையா? அரசியல் தளத்திலையும் அதே கடமை எங்களுக்கு நீங்க கொண்டு வந்து கொடுக்குறீங்க. 30 ஆண்டுகள் எங்க பாருங்க, நாங்கள் விரும்பி இந்த முடிவை ஏற்கல, நாங்கள் விரும்பி 2வது இதை செய்யல, தள்ளப்பட்டிருக்கீங்க. அதாவது நாங்கள் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதற்கு சிலருடைய தலைக்கணமும் சிலருடைய உள்நோக்கமும் பண்ணையார மனநிலையும் தான் அடிப்படையாக இருக்குன்னா அதை எல்லாத்தையும் உடைக்காம எப்படி நாங்க அடுத்த நிலைமைக்கு போறது? நாங்கள் அதை வாங்கி ஏதோ 1-2 போதும் கொடுத்துட்டு வாங்கக்கூடிய இடத்துல நாங்கள் ஒன்று 100-200 வாக்குகளை வச்சுட்டு கிடைக்கல. அதுக்கான அவசியம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் தனிச்சு நின்னே போட்டி போட்டு தொகுதியில கைப்பற்ற அளவுக்கு சக்தியா இருந்து நான் ஏன் உங்கள்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கணும்? சரி, இப்போ 60-70 தொகுதியில போட்டியிடுறீங்க. முக்கியமான உங்கதுலையும் தலைவர், அவருடைய மகன் எல்லாருமே களத்துல இருக்காங்க. இப்போ திட்டம் என்ன? ஆக்சுவலா மொத்தம் 70 தொகுதிகள் திட்டமிட்டிருக்கிறோம். 120 தொகுதிகள் கிட்ட நம்ம வலுவா இருக்கிறோம். 60லிருந்து 70 தொகுதிகள் திட்டமிட்டிருக்கோம். 43 தொகுதியினுடைய வேட்பாளர்கள் நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கு. எஞ்சியுள்ள வேட்பாளர்கள் நாளை அல்லது நாளை மறுநாள் அறிவிக்கப்படுவாங்க. கூடிய விரைவில் நாமினேஷன் தாக்கல் பண்ணப்படுது. சில முக்கியமாக ஹிட் பண்ணியிருக்கக்கூடிய தனிப்பெரும்பான்மையாக நம்ம வாக்களிச்சாலே ஜெயிக்கக்கூடிய அளவுக்கான தொகுதிகளையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அதில் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப தீவிரமான களப்பணிகள் செய்து எங்களுடைய வெற்றி எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கான மிக தீவிரமான வேலைகளை
இப்போ நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணல எலெக்ஷன் இருக்க 2024 தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு ஊராக போய் மக்களை தட்டி எழுப்பி அணிதிரட்டி வச்சிருக்கிறோம். நீங்கள் வந்து இந்த ஒப்பீடெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, சமூகத்தில் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு, அது களத்தில் தெரியும். நாங்கள் மட்டும்தானா அல்லது யாரெல்லாம் அதை ஷேர் பண்ணுறாங்கங்கிறது களத்தில் தெரியும். மக்களோடு நிற்பவர்களைத்தான் எப்போதும் விரும்புவார்கள். அதிலும் குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள், இந்த மண்ணில் பல வரலாற்று பெருமைகளுக்கு சொந்தமானவர்கள். இப்போ வந்து சங்கரங்கோயிலில் ராஜலட்சுமி மினிஸ்டராக இருந்தாங்க ஏடிஎம்கேல, அவங்களுக்கு ரிப்பீட்டடாக சீட் கொடுக்கல. ஓபிஎஸ் பிரிஞ்சு போனார், சசிகலா அம்மையார் பிரிஞ்சு போனாங்க, டிடிவி பிரிஞ்சு போனாங்க. எல்லாம் பிரிஞ்சு போனதுக்கப்புறமும் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி தான் அவங்க இருந்தாங்க. அன்னைக்கு ரிப்பீட்டடாக சீட்டு கொடுக்கல. அதே மாதிரி திமுகவில் தாராபுரம் தொகுதியில் போட்டியிட்டு ஜெயிச்ச கைல்வெளி செல்வராஜ் அவர்கள் அமைச்சராக இருந்தாங்க. இடையிலே அமைச்சர் பதவியை மாற்றி பிடுங்கி விட்டு இன்னைக்கு சீட்டு கொடுக்கல. ஸோ ஒட்டு மொத்தமாக இதில் இப்போ ஒரு கவுண்டர் பவர் சென்டரில் இருக்கலாம், வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து ஒரு குறுநில மன்னராக இருக்கலாம் அந்த மாவட்டத்துக்கு இந்த மாவட்டத்துக்கு. ஆனால் இது போல தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் ஒரு அடையாளம் கிடையாதுங்க. தென் மாவட்டத்தில் வெறும் 30 லட்சம் வாக்குகளை வச்சிருக்கக்கூடிய சமூகத்திற்கு 60-70 அடையாளங்கள் இருக்கு. எக்ஸ் மினிஸ்டர், எக்ஸ் எம்எல்ஏ, எம்பி, இவர் தான் இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட அமைச்சர்னு இருக்கு. ஆனால் 60-70 லட்சம் வாக்குகளை தவறாமல் செலுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த சமூகத்துக்கு அப்படியான ஒரு பவர் சென்டர் இல்லை. அப்படியான ஒரு பவர் சென்டர் உருவாகாம இவர்கள் பார்த்துக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஹிட்டனா இருக்கக்கூடிய அந்த அஜெண்டா இருக்கு இல்லையா, இவங்க வந்து ஒரு சமூக தளத்துல யாரை தட்டி வைக்கணும், யார் மேல வந்துடக்கூடாது, யார் மேல வந்தா பிரச்சனை. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒருத்தரை வச்சுக்கிறாங்க ஒருத்தரை விட்டுறாங்கன்னு. நாங்க எங்களுக்கு இது பத்தாதுன்றோம். ஐயா நீ கொடுக்கறது போதுமையான காலில் உள்ளவனுக்கு சண்டை. இப்ப நான் எனக்கு உங்களுக்கு ஒரு எனக்கு நீங்க திருவிடைமருதூர் கோச்சுக்கிறீங்க, அவர் கடந்த தேர்தலில் எக்மூர்ல போட்டிட்டாரு. இங்க பாருங்க, இப்ப எனக்கு உங்களுக்கு ஒரு சண்டை வருது. ஃபர்ஸ்ட் மெல்லமா பேச ஆரம்பிக்கிறோம், கைகலப்பாகுது. நான் சாரி கேட்டுறேன், என்ன பண்ணுவீங்க? சாரி கேட்டா அப்படின்னு நீங்க என்னை அடிக்கிறீங்க, நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுறேன், நீங்க என்னை அடிக்கிறீங்க, ஆனா நான் சாரி கேட்டுறேன், என்ன பண்ணுவீங்க? நான் சண்டை போடுறேன், என்ன ஆகும்? திரும்பி அடிக்கும். அது போலதான் சண்டை செய்கிறவர்களுக்கு சமரசமாகிறதுக்கு காலமாகும். சமாதானமாகி இந்த விவேக் ஒரு படத்துல சொல்லுவாரு, 800 உனக்கு அப்படிலாம் தொகுதி பிரிச்சுப்பாங்க. அப்ப பார்த்தா திருப்பி வரப்ப பின்னால சட்டை கிழிஞ்சிருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது அவங்க சண்டை போடுறத வச்சு அளவிடுறாங்க. நாங்கள் சண்டை போடுறோம், எனக்கு இது பத்தாதுன்னு ஃபைட் பண்றோம். ரெண்டாவது, நீ இப்போ உங்கள்கிட்ட கேட்டே இருக்கிறதான பிரச்சனை. 2, 3, 4 நீ உன் சௌரியத்துக்கு சொல்ற. நான் ஃப்ரீடமா போட்டிட்டோம்னா தமிழ்நாடே எங்களுதாச்சா, எத்தனை தொகுதியில் வேணாலும் போட்டிடலாம் இல்லையா. எங்களுடைய பவர் என்னன்னு காமிக்கிறதா உனக்கு பிரச்சனை. ஏன்னா எங்க பவர் என்னன்னு காமிக்கணும். நீங்க கேட்டீங்க இல்லையா, பாத்துக்கலான்றாருன்னு. பாத்துக்கலாம் தானே. இப்ப தேவேந்திரகுல வேளாளர் சமூகமும் புதிய தமிழ் கட்சியும் எப்பவும் எதற்காகவும் அடிபணிந்து ஏதோ அப்படின்னுலாம் இருக்காதுங்க. ஈக்குவல் ரைட்ஸ். உனக்கு என்ன எனக்கு என்ன, கூட்டணிங்கிறது என்ன, மினிமம் காமன் ப்ரோக்ராம்ல உனக்கு என்ன எனக்கு என்னன்னு பவர் ஷேரிங். என்கிட்ட கூடிய சத்தை உனக்கு கொஞ்சம் தரேன், உனக்கு கூடிய சத்தை எனக்கு கொஞ்சம். பாஜக உள்ள இதுக்குள்ள இன்வால்வ் ஆகலாம் உங்களுக்கு தான் வருத்தம் இருக்கா? அப்படிலாம் வருத்தமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவங்க தான் வந்து ஒரே சமூகத்துக்குள்ள நீங்க சொன்னீங்களா 2 அடையாளத்தை இத்தனை ஆண்டுகளில் நடக்காத நாங்கள் வந்து 7 முறை கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில களம் அமைத்து போட்டிட்டு, எப்படி ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதினா தலைவரோட பேரோ அதே போலதான் தென்காசி நாடாளுமன்ற தொகுதினா அவர் போட்டி தான் டிஃபால்ட்டா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அடையாளத்தை முதல் முறையாக தென் தமிழகத்துல மிகுந்த உள்நோக்கத்தோட வந்து அதை பிரேக் பண்ணி இந்த சமூகத்துக்குள்ளேயே மோதல் போக்க உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரே தொகுதியில கொண்டு வந்து மோத விட்டது பாஜகவோட வேலை தாங்க. அதனால அந்த ஆத்திரம் தான் கோபம் தான் நமக்கு இருக்கே தவிர இதுல ஏன் தலையிடல வைக்கலங்கிற ஆத்திரமும் கோபமும் இல்லைங்க. நாங்க அப்பவும் கூட அதிமுக சைடு தானே இருந்தோம். அந்த இதை செஞ்சு அவங்க அந்த சமூக பதட்டத்தில் குளிர்காயம் நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. அது வேற வழி இல்லை, ஒண்ணு தொடங்குறது வரைக்கும் தான் பிரச்சனையா இருக்கும். எப்பவுமே ஒரு காயம் உருவாகிறது வரைக்கும் தான் பிரச்சனை இருக்கும், அப்புறம் அது பெருசாயிட்டே போகும் இல்லையா. அதை தொடங்கி வச்சவங்க அவங்க தான். அந்த ஆத்திரமும் கோபமும் தான் நமக்கு இருக்குது. இந்த விஷயத்துல அதிமுகவும் பாஜகவும் வேறு வேறாக இல்லை. தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடாது, அவர்கள் நம்ம கையுக்குள்ள இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டு இந்த சமூகத்தை கண்ணை குத்திக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சமூகம் எப்போதும் புதிய தமிழ் கட்சி பின்னால்தான் நின்றுட்டு இருக்கு, நிற்கும். அது இந்த தேர்தல் காலத்திலும் களத்திலும் நிச்சயமாக தெரியும். நன்றி செல்வனர், உங்க நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு நன்றி. மிக்க நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557.